ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் லாஸ்ட் நைட் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே நைட்டு என்ன ஓடிட்டு இருந்துச்சு, ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜெனரேட்டிங், ஸோ யாருக்கு ரெஜிஸ்ட்ரேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணால் கண்டிப்பாக கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சேடாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கேன், நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனுக்கு நான் வரணும், ஹீலிங் வேணும், பர்சனலாக எனக்கு ஒரு ஹீலிங் தேவை, நான் மூவ் ஆன் பண்ணணும், நான் டிடாச்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, Two of Wands. Okay, Justice. Okay, Knight of Swords. Okay, Queen of Pentacles, Nine of Wands. So bottom of the deck, Knight of Cups. Okay, Page of Wands. Okay, Sun, Ten of Cups, Chariot, Queen of Wands. Okay, so bottom of the deck, Hermit. Turning in, flowering, fighting, silence. Okay, washed. So bottom of the deck, transformation. Okay, ஓகே. ஸோ இன்றைக்கி வீட்டில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த கனெக்ஷனை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, நைட் அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்தது, ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜெனரேட்டிங், ஸோ யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உங்களோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மைண்டுக்குள்ளே இந்த ஒரு பர்சன் தான் ஹீரோ, இந்த ஒரு பர்சன் தான் பயங்கர பவர் நினச்சிட்ருக்கிறீங்க. ஸோ ஏதோ உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் உங்கள் தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு சொல்லுவாங்க, இல்லை அவ்வளோ வேல்யூ கொடுத்துருண்டு இந்த ஒரு பர்சன் உங்கள் தலைக்கு மேலே நீங்களே தூக்கி வச்சு இருத்திட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் தான் உலகம், இந்த ஒரு பர்சன் தான் ட்ரீம், இந்த ஒரு பர்சன் தான் ஆம்பிஷன், இந்த ஒரு பர்சன் தான் பவர். நீங்கள் ஒன்றுமே இல்லை. உங்களோட மைண்டுக்குள்ளே என்னென்னா உங்களை நீங்கள் ஒரு மனுஷனாக கூட மதிச்சுட்டு கிடையாது, பட் இந்த ஒரு பர்சன் தான் எல்லாமே, இந்த ஒரு பர்சன் தான் ஹீரோ. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் ஆள் மனசுக்குள்ளேயா இருக்கலாம், இல்லை உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கலாம், ஹார்ட்டுக்குள்ளேயா இருக்கலாம், அவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷமாக நீங்கள் நினச்சிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே ஓகே, ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான், வேறு யாருமே இல்லை. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு உண்டு, எப்பவுமே நம்ம அவைலபிள். ஒருத்தவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நம்மளை வேண்டான்னு சொல்கிறாங்க, இவ்வளோ சொல்லியும் நம்ம மறுபடியும் ஒருத்தவங்களுக்கு எப்பவுமே இருக்கிறோம், உண்டுன்னு சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல வேல்யூ இருக்காது, மரியாதை இருக்காதுல்ல. ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே நீங்கள் உண்டுன்னு சொல்லும்போது கூட இந்த ஒரு பர்சன் உங்களை மதிச்சிட்டு இல்லை, உங்களுக்கு ஒரு வேல்யூ தந்துட்டு இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கோவம் வந்திருக்கும், நீங்களும் பதிலுக்கு கோவப்பட்டிருப்பீங்க, மாறி ஃபைட்டிங் எனர்ஜி உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபைட் பண்ணியிருப்பீங்க, ஈகோ ஆட்டிடியூட் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் காட்டிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு முகம் திரிச்சு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆகும். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனை குறித்து உங்களுக்கு ஒரு பயங்கர கோவம் உண்டு, ஒரு டென்ஷன் உண்டு, ஒரு ஃபியர் உண்டு, பயங்கர கோவம் உண்டு உங்களுக்கு. ஏன்னா நான் இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நான் உண்மையாக இருந்தேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில், நான் இந்த பர்சன் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறோம், எவ்வளோ அவமானப்படுத்த போகிறோம், என்னை ஒரு வேல்யூ கொடுக்கறது பிறகு கூட இந்த ஒரு போர்ஷன் தான் எனக்கு வேணும், இந்த ஒரு போர்ஷனுக்கு ஒரு ட்ரூவான ஒரு ஸ்நேகத்தை கொடுத்துட்டு, பட் இந்த ஒரு பர்சன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, ஸோ எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். ஓகே,
எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். எனக்கு எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நியாயம், அதுதான் அவங்களோட இது. எனக்கு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் உண்மையாக தானே இருந்தேன், இந்த ஒரு பர்சன் ஏன் என்னை விட்டு போனாங்க, ஸோ ஏன் என்ன புரிஞ்சுக்கல, ஒரு நியாயம் உங்களுக்கு வேணும், உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். இந்த ஒரு பர்சன் கிட்டது உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். ஓகே, இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட பண்ணது பிஹேவ் பண்ண விதத்துக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் உங்கள் மைண்டுக்குள்ளே. பட் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ட்ரீம், உங்களுக்கு ஒரு ஹோப் என்னென்னா, ஓகே இவங்க என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு, என் காதில் புரிஞ்சுக்கிட்டு, என்னோடய மனசு புரிஞ்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்க. ஸோ அவங்க என்னைக்கிடா திரும்பி வருவாங்க, அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக நீங்கள் வெயிட்டிங் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ என்னதான் நீங்கள் முகந்திரிச்சு இருந்தாலும் சரி, இந்த பர்சனங்களை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் சரி, நீங்கள் சேசிங் எனர்ஜி நீங்கள் இருந்தாலும் நைட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னா, நம்ம போய் ஒரு வாட்டி கூட ஒரு கப் ஆஃபர் பண்ண என்ன, இல்லை ஒரு மெசேஜ் பண்ணி பார்த்தா என்ன, எனக்கு ஒரு கால் பண்ணி பார்த்தா என்ன, இல்லை ஒரு இமெயில் பண்ணா என்ன, டைரெக்டாக அவருக்கு போய் மீட் பண்ணி நம்ம ஒரு வாட்டி கூட நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டா என்ன. ஸோ எப்படி போகலாம், எந்த வேலை போகலாம். ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. ஏற்கனவே நீங்கள் நிறைய அவமானப்பட்டாச்சு, நீங்கள் 24/7 நீங்கள் அவைலபிளாக இருந்தனால இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க, ஒரு மதிப்பு கொடுக்காம உங்களை விட்டுட்டு ஓடிருக்காங்க. இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் கோவத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸும் வேணும். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி கூட போய் ஒரு மெசேஜ் பண்ண என்ன, ஒரு கால் பண்ண என்ன. ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ எத்தனை பட்டாலும் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு வேணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ நம்ம இந்த போஸ்டோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த போஸ்டரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போஸ்டரோட சைனில் தேர்ட் பார்ட்டி உண்டு. ஓகே, தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது தேர்ட் பார்ட்டி நம்ம யாரை வேணாலும் சொல்லிக்கலாம், ஒரு நபரை சொல்லிக்கலாம், ஃபேமிலி சொல்லிக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சொல்லிக்கலாம், இல்லைங்க இந்த போஸ்டனோட ஈகோ பிடிச்ச மைண்டை கூட நம்ம தேர்ட் பார்ட்டியை நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பட் நம்ம இங்கே சொல்லும்போது ஒரு நபரையோ இல்லை ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்ம சொல்கிறோம். தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிருக்கு. இதில் வந்து எல்லாருக்கும் இல்லை. ஸோ இதில் ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க ஆன பிறகு தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். மேபி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அவங்களும் இந்த ரீடிங் மேபி பார்த்துட்ருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குள்ள ஒரு சிலதுக்கு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது ஒரு வேயில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஷேரிட் கார்டு வந்துருக்குது. ஸோ நமக்கு இங்கே பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஒரு குதிரை வந்து ஒயிட்டாக இருக்குது, ஒரு குதிரை வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ உங்கள் 2 பேருக்கும் இடையே வந்து டிஃப்ரென்ஸ் நிறைய உண்டு. காஸ்ட், ரிலீஜன்ஸ் வைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஃபினான்ஷியல் வைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைங்க மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ உங்கள் 2 பேருக்கும் இடையே டிஃப்ரென்ஸ் நிறைய உண்டு. ஓகே, ஸோ இதில் வந்து தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, மேபி தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சன் கிட்ட உங்களை பற்றி ராங்காக ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கலாம், தப்பாக சொல்லி கொடுத்துருக்கலாம் உங்களை பற்றி. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டவுட் வந்துட்டு, தேர்ட் பார்ட்டி சொல்லி கொடுத்தது இந்த பர்சன் அக்செப்ட் பண்ணிட்டு. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி என்ன சொல்லி கொடுத்தாங்க அதை கேட்டுட்டு. ஸோ உங்கள் மேலே ஒரு டவுட்டு வந்துட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு, உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு. ஓகே, இவர் வந்து ஒருத்தவங்க நம்ம உங்களை பற்றி தப்பாக சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது, உண்மை என்னன்னு ஒரு இடத்துல விசாரிக்கணும். கரெக்டாக? மேபி தேர்ட் பார்ட்டி, மேபி இந்த பர்சனோட தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த பர்சனுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். தேர்ட் பார்ட்டி என்ன சொன்னாலும் இந்த பர்சன் கேட்பாங்களா இருக்கும். தேர்ட் பார்ட்டி எடுத்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காத ஒரு பர்சனாக இருக்குது. தேர்ட் பார்ட்டி சொல்லுறது வேத வாக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, அப்போ தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துட்டு, ராங்காக சொல்லி கொடுத்துட்டு. ஸோ இது எல்லாம் இந்த பர்சன் கேட்டுட்டு உங்களை டவுட் சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஃபைட் பண்ணிட்டு, உங்களை தப்பாக சொல்லிட்டு உங்களை கேவலப்படுத்திட்டு. ஸோ உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். மேரேஜ் ஆகாதவங்க, மேபி மேரேஜ் ஆகாதவங்களா இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன பிறகு
ஸோ உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு ஃபேவரபுளாக உங்கள் சைட்லேருந்து யாராவது இந்த ஒரு பர்சன்கிட்ட வந்து நியாயம் கேட்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏதாவது மேபி போயிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் அவரோட முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டு உண்டு. ஓகே, ஸோ நான் எடுத்துகிட்ட முடிவு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகலாம் என்ன, நான் என்னோடய முடிவுலேருந்து ஒரு இது கூட நான் வந்து மாற்றிக்கவே மாட்டேன். இதுதான் என்னோடய முடிவு. இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போனாலும் பரவாயில்லை, நான் இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பர்சன் நின்றுட்டு உண்டு. ஈகோ ஆட்டிடியூடில் இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு. இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போகுதுன்னு இந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருந்தும் இவர் போனால் போகட்டும், நான் ஒவ்வொரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், நான் சொன்னதான் இதுதான் முடிவுன்னு சொல்லி இந்த பர்சன் நின்றுட்டு உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போகுது, இந்த ரிலேஷன்ஷிப் கையை விட்டு போகுதுன்னு சொல்லும்போது ஒரு ஆக்ஷன் எடுக்காத ஒரு மனுஷன் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் கல் மாதிரி நின்றுட்டு உண்டு. என்னோட இதில் வந்து என்னோட என்ன சொல்லுது, நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன். ஸோ என்னோட முடிவை நான் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் நின்றுட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டியோட பேசி கேட்டு ராங்கான விஷயங்களை கேட்டுட்டு உங்கள் மேலே பழி சுமத்திட்டு உங்கள் மேலே சந்தேகப்பட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. அது மட்டும் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு உண்டு, உங்களை வேணான்னு சொல்லிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் கையை விட்டு போகுது அப்படின்னு தெரியும் போது கூட ஒவ்வொரு ஆக்ஷன் எடுக்காமல் கல் மாதிரி நின்றுட்டு உண்டு. போனால் போட்டோம், நான் என் முடிவை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன், என்னால் செப்பரேட்டாக வாழ முடியும். ஓகே, இந்த ஒரு பர்சன் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியும்னு இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட எனர்ஜி என்ன பார்த்தீங்கன்னா, 5 of Wands, 5 of Cups. ஓகே, ஸோ எல்லாம் போச்சு, எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. ஓகே, எல்லாம் இவர் என்ன சொல்கிறது, லைஃப்பில் எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்டோட எனர்ஜி. ஸோ இந்த போஸ்ட் 90 டைம் இந்த போஸ்டோட திங்கிங் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஈகோ ஆட்டிடியூட்னால நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஓகே, எல்லாத்தையும் இழந்துட்டோம். நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இழந்துட்டோம். கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சுல்ல, அந்த ஒரு நைட்டு ஓவரால் அந்த போஸ்ட் திங்க் பண்ணுறது, என்னோடய ஈகோ ஆட்டிடியூட்னால நான் எல்லாத்தையும் நஷ்டப்பட்டு போயிட்டேன். எல்லாம் என்னை விட்டு போச்சு, எல்லா கப்பும் என்னை விட்டு போச்சு, எல்லாமே போச்சு. ஸோ நீங்கள் போனதும் இந்த பர்சனுக்கு எல்லாமே போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, இதுதான் அந்த பர்சனோட ஓவரால் எனர்ஜி நைட்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த போஸ்ட் நைட்டு வந்து என்ன நைட்டு இந்த போஸ்டரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இவர் முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி இப்போ ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் நேற்றுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்லைங்க நேற்றுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கலாம். ஓகே, அப்போ நேற்று நடந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு மறுபடியும் அதே அதே டிப்ரெஷன் தானே நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு நல்ல விஷயங்களை நம்ம நினைக்கும் போது நமக்கு அதில் ஒரு சந்தோஷம், ஒரு புன்சிரிப்பு வரும். ஓகே, ஸோ ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம நினைக்கும் போது மறுபடியும் நமக்கு சோகமான சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இவரை வந்து முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி எல்லாம் என்னை விட்டு போச்சு, என் லைஃப் போச்சு, ஸோ எல்லாமே போச்சு, எல்லாம் என் கையை விட்டு போச்சு, நான் என்ன பண்ணுவேன், இது கிடைக்குமா, மறுபடியும் இது கிடைக்காதா, தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிருக்குது. ஓகே, அது இவராலேன்னு கேட்டால் அப்கோர்ஸ் இவரால் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி தப்பாக சொல்லுதுன்னா, ஸோ அந்த இடத்துல ஒரு அனலைஸ் பண்ணணும்ல, தப்பு யாருக்கு மேலே எங்கே மிஸ்டேக் நடக்குது அனலைஸ் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்பிட்டு உங்களுக்கு இவர் ஸ்பாயில் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பற்றி நைட்டு இந்த பர்சன் வந்து முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங். ஓகே, முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இப்போ ஒரு விஷயம் முடிஞ்சு போன விஷயத்தை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேட் ஆகிடும்ல. ஓகே, முன்னாடி சண்டை உங்களுக்கும் அவங்களுக்கும் கடைசியாக நடந்த ஒரு சண்டை, ஒரு பெரிய சண்டையை நினைக்கும் போது மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக சேட் ஆவாங்க, மறுபடியும் டிப்ரெஷன் ஆவாங்க, மறுபடியும் அழுக வரும். அப்போ இவர் நைட்டு டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சேட் ஆகுறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க. ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணால் ஹோப் உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் நடந்த விஷயத்துக்கெல்லாம் சாரி கேட்டு இவர் ஒரு முன்னோட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வந்தாச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷம் உண்டு. சந்தோஷம் இல்லைன்னு கிடையாது, சந்தோஷம் உண்டு. பட் இவருக்கு வந்து முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி அதில் இவர் ஸ்டக்கு.
ஓகே. அப்போ இவர் ஒரு லைஃப்பில் ஒரு முன்னோட்டி இவர் வரணும்னா ஃபர்ஸ்ட் இவர் முடிஞ்சு போகிற விஷயத்த வந்து இக்னோர் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், அதை திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இவர் ஃபுல்லாக அதை திங்க் பண்ணி இருக்கும்போது இவருக்கு இன்னரில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே, ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறாங்க. முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி திங்க் பண்ணி சேட் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஓவர் திங்கிங் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷனாக இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் நைட்டோட இவரோட எனர்ஜி. ஓகே, அப்போ இவர் அந்த முடிஞ்சு போகிற விஷயத்தெல்லாம் மறந்து அதை இக்னோர் பண்ணிவிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுத்தால் ஹோப் உண்டு. பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இப்போதைக்கு அவருக்கு இல்லை. ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, சரி நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுதுல்ல, சரி ஸோ எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, தலையை தொங்கப்பட்டுருக்க ஒரு சுச்சுவேஷன். நான் என்ன பண்ணுவேன், என்னால் என்ன பண்ண முடியும், நான் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனால் இவர் ஆக்ஷன் எடுத்த ஹோப் உண்டு. பட் இவரால் நான் என்ன பண்ணுவேன், என்னால் ஆக்ஷன் நான் என்ன அதான் சொன்னல, இவருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை, இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே, இவர் அந்த முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி நைட்டு ஒரு டிப்ரெஷனில் ஒரு சேண்ட் ஓவர் திங்கிங்கில் பயங்கர ஒரு சேடான சுச்சுவேஷனாக இவர் போயிட்டுருக்காரு. ஓகே ஓகே பட் என்ன இருந்தாலும் இவருக்கு ஒரு ஹோப் உண்டு. ஏன்னா நமக்கு சன் கார்டு வந்திருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் ஒரு ஹோப் உண்டு, எனக்கு அடுத்த ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே செப்ரேஷன் ஆகி அப்படியே முடிவாங்கி போகிறது, ஒரு எண்டிங் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப் போகாது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு எனக்கு ஒரு அடுத்த ஒரு சான்ஸ் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். மறுபடியும் நீங்கள் 2 பேரும் செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படி நடக்கும், அது யூனிவர்ஸ் எனக்கு தருவாங்க, மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் தருவாங்க, மறுபடியும் நாங்கள் வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு சான்சஸ் உருவாங்க. மேபி தேர்ட் பார்ட்டியோட ஒரு உண்மையான முகங்கள் இவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கலாம். தேர்ட் பார்ட்டியோட உண்மையான விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு உண்மை தெரிஞ்சனால தான் இவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இவருக்கு 10 ஆஃப் கப்ஸ் ஆகும். 10 ஆஃப் கப்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு போஸ்டரோட லைஃப்பில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்டான ஒரு லைஃபே ஆகும். இவர் அடுத்தவங்களுக்கு பேட்சை கேட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு போயிருக்காரு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து நைட்டு டைமில் இவர் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய டைம் இவருக்கு தேர்ட் பார்ட்டியை குறித்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிട്ടുണ്ട്. தேர்ட் பார்ட்டி பண்ண வேலைகள் தெரிஞ்சிട്ടുണ്ട്. தேர்ட் பார்ட்டினால தான் இந்த ரிலேஷன்ஷிப் போச்சுன்னு தெரியும். ஓகே, அப்போ இவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிട്ടുണ്ട്. தேர்ட் பார்ட்டியை குறித்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிട്ടുണ്ട്. அதனால இவர் வந்து இவருடைய கரண்ட் சுச்சுவேஷனோட மைண்ட் இவருக்கு ஒரு ஹோப் உண்டு. இது வந்து எண்டப் ஆகி போகிறது கிடையாது. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் சேரும், எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், மறுபடியும் நான் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கண்டிப்பாக என் முன்னாடி வரும், அந்த ஒரு டைம் எனக்கு வரும்னு ஒரு ஹோப் உண்டு. என்ன தான் இவர் முடிஞ்சு போன விஷயத்தில் ஸ்டக் ஆகி நின்னாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இவருக்கு உண்டு. ஓகே, பயங்கர ஈகோ பிடிச்ச ஒரு கேரக்டராக இவர் இருந்துட்டு அது இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கையை விட்டு போகுது, இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகுதுன்னு தெரியும் போது போனால் போகட்டும், அந்த மாதிரி இவர் தான் நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு என் முடிவை நான் யாருக்காக மாற்றிக்க மாட்டேன் திம்மரோட என்ன ஒரு போஸ்னாக இருந்திருந்தீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட ஈகோ டெத் ஆகிட்டு. ஓகே, ஈகோ டெத் ஆகிட்டு இவருக்கு எமோஷன்ஸ் உங்களை பற்றி இப்போ நான் நைட்டு டைமெல்லாம் பார்த்து உங்களை பற்றின ஒரு தாட் வரக்கூடிய டைமில் இவருக்கு எமோஷன்ஸ் கூட இவர் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். ஸோ இவர் எத்தனை நாள் வந்து இப்போ ஒருத்தவங்களை நம்ம வந்து நமக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை, ஒரு ட்ரூவான ஒரு ஸ்நேகம் கொடுத்த ஒரு பர்சனை நம்ம எத்தனை நாள் இக்னோர் பண்ண முடியும்? ஒரு நாள் 2 நாள் ஒரு 3 நாள் நம்ம ஈஸியாக இக்னோர் பண்ணிடலாம். டெய்லி நம்மளால் இக்னோர் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அது உண்மையான ஸ்நேகம் சொல்லும்போது நம்ம நடந்த விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தானே இருக்கும். அப்போ இவருக்கு நைட்டு டைம் உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் இவருக்கு ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட இவர் ஃபைட்டிங் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். ஓகே, இவர் கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணுறாரு, பட் முடியலை, ஃபைட்டிங் எனர்ஜி ஆகும். ஸோ எத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு நாள் 2 நாள் கண்டினியூஸாக வந்து ஃபைட் பண்ண முடியாதுல்ல. ஓகே, இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்கிறதுக்கு இவர் என்ன ஒரு எஃபர்ட் கொடுத்தாலும் இவரால் எத்தி பிடிக்க முடியலை. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே, இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்கல, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணலை, ஸோ அவங்க சைலண்டாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். பட் இந்த ஒரு போஸ் நைட்டு டைம் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்கிறதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இவர் திங்க் பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு. பட் இவர் என்ன நினைச்சாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்க முடியலை. ஓகே,
ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்குது, ஒரு மாற்றம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். மேபி இந்த ஒரு போதன் பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் உள்ள ஒரு கேரக்டராக இருந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த போதோட கேரக்டரில் ஒரு மாற்றம் வருது, ஈகோ டெத் ஆகுது. ஓகே, ஈகோ டெத் ஆகுது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஒரு நல்லது நடந்துட்டுருக்கு நம்ம கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இவர் நைட்டு டைமெல்லாம் வந்து இவருக்கு ஆல்ரெடி ஒரு ஹோப் உண்டு. என்ன ஹோப்புன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும், மறுபடியும் நாங்கள் சேரும்னு ஒரு ஹோப் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட மைண்டு ஃபுல்லாகவே இவருக்கு என்ன ஓடிட்டுருக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் சேரணும், இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு போகக்கூடாது, அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஒரு என்னால் இந்த ஒரு விஷயத்தை என்னால் தாங்க முடியாது. எனக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா அப்போ இவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு, இவ்வளோ தூரம் இவருக்கு பெயின்ஃபுல் வருதுன்னா அப்போ இவருக்கு தேர்ட் பார்ட்டியை குறித்து ஷோராக ஒரு கிளாரிட்டி யூனிவர்ஸ் கொடுத்துட்டு. தேர்ட் பார்ட்டியோட உண்மையான முகம் இவருக்கு தெரிஞ்சிட்டு. தேர்ட் பார்ட்டியோட வேலைனால இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிருக்குன்னு இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிட்டு. ஸோ அதனால தான் இவர் இவ்வளோ உங்களை நினச்சி அந்த அளவுக்கு இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, அப்போ இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நினைக்கலாம் எந்த ஒரு எஃபர்ட் இவர் கொடுக்கல, சைலண்டாக இருக்குது. அப்படி கிடையாது. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்கிறதுக்கு இவர் நிறைய எஃபர்ட் கொடுக்குறாரு, பட் இவரால் எத்தி பிடிக்க முடியலை. ஏன்னா டக்குன்னு நீங்கள் கிடச்சிட்டிங்கன்னு நல்ல ஒரு போர்ஷனை டக்குன்னு ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டாங்க, மறுபடியும் டக்குன்னு கிடச்சின்னா இவருக்கு உங்களோட வாலி தெரியாதுல்ல. அப்போ இவர் எத்தி பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு, பட் யூனிவர்ஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூனியில் கொண்டு விட்டுட்டு இல்லை. ஏன்னா இவர் கொஞ்சம் பாடம் படிக்கட்டும், ஓகே, உங்களோட வேல்யூ இவர் மனசிலாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. இவரை எத்தி பிடிக்க ட்ரை பண்ணுறாரு, எத்தி பிடிக்க முடியலை. அதனால் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு சைனை ட்ரீட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கலாம். ஓகே, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் நைட்டு ஃபுல்லாக இவரோட மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னாடி இருந்த நல்ல நல்ல மூமெண்ட் எல்லாம் மறுபடியும் எனக்கு லைஃப்பில் கிடைக்கணும், உங்கள் கூட எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ தூரம் நீங்கள் லைஃப்பில் 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம், அவுட்டிங் போயிருக்கலாம். ஸோ இந்தந்த விஷயங்கள் மறுபடியும் லைஃப்பில் எனக்கு கிடைக்குமா, இதே மாதிரி என்னால் மறுபடியும் எனக்கு ஒரு யூனிவர்ஸ் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா, இந்த சான்ஸ் எப்போ வரும், ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் மெடிடேஷன் பண்ணுறதுக்கான கார்டாக நமக்கு வந்துருக்குது. மேபி கரண்ட் சுச்சுவேஷன் எந்த ஒரு பர்சன் வந்து மெடிடேஷன் பண்ணலாம். ஓகே, மேபி மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம், இல்லைனா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு பர்சன் எல்லா நெகட்டிவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நமக்கு ஓவரால் எனர்ஜி பார்த்திங்கன்னா இவர் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயத்தை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி டிப்ரெஷன் ஆகி ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இவருக்கு மைண்டு கொண்டு வருது. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லுவது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்குது, உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு மாற்றம் நடந்துகிட்ருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் மெடிடேஷன் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியாக வந்துட்டுருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சன் மெடிடேஷன் பண்ணுறாங்க, தன்னோட தப்பை வந்து தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறாங்க, கெட்டு தன்னோட கேரக்டரில் ஒரு மாற்றம் வருது. ஸோ இவர் ஹீலிங் ஆகிட்டுருக்காரு. ஓகே, ஸோ நல்ல ஒரு மாற்றம் நடந்துகிட்ருக்கு இவரோட லைஃப்பில், இவர் ஹீல் ஆகிட்டுருக்காரு. ஸோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் சேசிங் பண்ணாதுங்க. நீங்கள் வந்து சேசிங் பண்ணதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு உண்டு, பட் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சேசிங் பண்ணாதுங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றம் நடந்துகிட்ருக்குது. இந்த பர்சன் ஹீல் ஆகக்கூடிய டைமில் இவர் ப்ராப்பராக அவங்கக்கிட்ட வருவார். ஓகே, ப்ராப்பராக இவர் உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணுவார். ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் ஆகும். ஸோ 2 பேரையும் யாராலும் பிரிக்க முடியாது. ஸோ 2 பேருக்கும் நீங்கள் 2 பேரும் சேரும் போது அது 10 ஆஃப் கப்ஸு. ஸோ இவர் எங்கேயும் போக மாட்டார், உங்களை தேடி வருவார். ஸோ இவரை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி இவரால் நீங்கள் இல்லை, இந்த ஒரு பர்சன் எனக்கு லைஃப்பில் இல்லை, இந்த ஒரு பர்சன் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியாது, இந்த ஒரு பர்சன் எனக்கு வேணும். ஸோ இவர் ஷேரிட்டாக நமக்கு வந்திருக்குது. எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து எத்தி பிடிக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து சேர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து சேரும். இந்த பர்சனுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போகிறது இந்த ஒரு பர்சனுக்கு விருப்பம் இல்லை, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போகிறது இந்த ஒரு பர்சனுக்கு விருப்பம் இல்லை. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகத்தில் ஓடி வர முடியுமோ அவ்வளோ வேகத்தில் வரணும், அதான் அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வருவாங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சேசிங் பண்ணாதுங்க. நீங்கள் சேசிங் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. ஸோ நீங்கள் நைட்டு ஒரு உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நைட்டே நம்ம ஒரு கால் பண்ணணுமோ ஒரு மெசேஜ் பண்ணணுமோ, ஸோ நம்ம ஒரு ஆஃபர் மறுபடியும் கொடுப்போம். ஏன்னா நைட் ஆஃப் கப்ஸ் ஆகும். ஸோ உங்கள் மைண்டு ஃபுல்லாக இது தான் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்து 24/7 அவைலபிளாக இருந்ததுனால எந்த ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம தேர்ட் பார்ட்டி பேச்சு கேட்டு உங்களை வந்து கஷ்டப்படுத்துணும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அதை தான் மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ சேசிங் பண்ணாதுங்க. சேசிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள். சேசிங் பண்ணிட்டு இருக்குன்னு சேசிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்குள்ள எவ்வளோ வலி இருக்கட்டும், எவ்வளோ வேதனையாக இருக்கட்டும், ஸோ கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஓகே. ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் இந்த வயசில் உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. ஆக்சுவலி யூனிவர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதுக்கு நமக்கு கொடுக்குறாங்க, 2 பேரும் தன்னோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஷேர் பண்ணி ஒரு மென்டல் சப்போர்ட், 2 பேருக்கு ஒரு ஆறுதல் இருக்கட்டும், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டு நமக்கு யூனிவர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகே. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேருமே உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல செப்பரேஷன் வராது. 2 பேருக்கு இடையே ஆக்சுவலி ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குறதே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க தான். ஓகே. 2 பேருக்கு ஒரு ஆறுதல் இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் நமக்கு யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொடுக்குறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், 2 பேரும் மாறி மாறி இங்கே அடி வைக்கிறீங்க. 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷமாக இல்லை. ஒன்று நீங்கள் உண்மையாக இருந்தால் அவங்க உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா அவங்க உண்மையாக இருந்து நீங்கள் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்லாக கண்ணீரும் வலியும் வேதனையும் வரக்கூடிய டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் யூனிவர்ஸ் கொண்டு வராங்க. உண்மையாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வந்திருக்காது. ஓகே. ஸோ நீங்கள் 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்னால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வலியும் வேதனையும் துடிக்கும் போது அந்த இடத்துல செப்பரேஷன். அப்போ செப்பரேஷன் யூனிவர்ஸ் எது கொடுக்குறாங்க, ஸோ இந்த ஒரு செப்பரேஷனில் 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கட்டும், உங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கட்டும், அதுக்காக தான் யூனிவர்ஸ் செப்பரேஷன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த செப்பரேஷனில் மறுபடியும் நீங்கள் போகக்கூடாது. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட வேல்யூ என்னன்னு காட்டி கொடுங்க இந்த செப்பரேஷனில். ஸோ அப்போ வேல்யூ எப்படி காட்டி கொடுக்குறதுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் சேசிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் காட்டி கொடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ நீங்கள் சேசிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு முன்னோட்டு போங்க. இந்த ஒரு செப்பரேஷனில் மறுபடியும் சேசிங் பண்ணாதுங்க. ஏன்னா ஆக்சுவலி இந்த செப்பரேஷன் யூனிவர்ஸ் கொண்டு வந்ததே வந்து உங்களோட வேல்யூவை நீங்கள் மனசாக்கி கொடுக்கறதுக்காகவும் உங்களோட பவரை இவர் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷனே கொண்டு வராது. ஓகே. ஆனால் நீங்கள் மறுபடியும் சேசிங் பண்ணாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வராது. நீங்கள் எப்போ உங்கள் வேல்யூவையும் பவரையும் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் மனசாக்கி கொடுக்குறீங்களோ அந்த டைமில் யூனிவர்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் மறுபடியும் சேசிங் பண்ண இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டப் வராது, ஒரு லூப் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அது ஒரு லூப் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உனக்கு ஒரு எண்டிங் வேணும், சீக்கிரமாக இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸில் ஒரு முடியணும்னா நீங்கள் சேசிங் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்னென்ன மனசாக்கி கொடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் சேசிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணாலே போதும். நீங்கள் எந்த அளவுக்கு சேசிங் பண்ணாமல் உங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், உங்களோட வலியாக இருக்கட்டும், உங்களோட வேதனையாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேலை சீக்கிரமாக நடக்கும். ஓகே. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும், ஏன்னா இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் துடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வலி வேதனை புரிஞ்சுக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே. கொஞ்சம் கூட உங்களோட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, உங்களை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, மறுபடியும் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உங்கள் வலியும் வேதனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ மெடிடேஷன் மூலமாக ஆக்சுவலி மெடிடேஷனுங்கிறது தமிழ்லையும் என்ன நினைக்கிறீங்க, தவம். ஸோ மெடிடேஷன் மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஸோ அது நடக்கும். அந்த மெடிடேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். ஓகே. ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஒரு பவர் கிடைக்கும் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ சேசிங் நேரத்தில் இருக்கிறீங்கன்னா, ஸோ ஃபுல்லாகவே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, ஒரு வலியில் இருக்கிறீங்க, அப்படி தான் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெடிடேஷன் நீங்கள் பண்ணி நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஓகே. ஸோ இதுதான் இந்த பர்சனோட எஸ்டர்டே எனர்ஜி. ஸோ நமக்கு இம்பார்ட்டான நம்பர் பார்த்தீங்கன்னா 17 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த நம்பரில் இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. 13 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 9, 5, 10, 7. ஓகே. ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரெசனேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.